ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாதி தூரம் கிட்டத்தட்ட கோயில்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னதான மண்டபம் வந்து வச்சுருக்காங்க. அம்மாவால் திறந்து வைக்கப்பட்ட அன்னதான மண்டபம் இருக்குது. 2015 வந்து பழனிசாமி போட்டுருவார். பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஆட்சி பண்ண வந்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அம்மாவோட பீரியடில் வந்து இந்த மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க. அது நடந்தே இப்போ ஒரு 11 வருஷம் ஆகிடுச்சா? 2015 இங்கேருந்து ஏறினதில் உதயநிதி ஆகிட்டோமா? 16 வருஷம். இப்போ 2026 நடக்குது. 2015 கட்டியிருக்கேன். 16 வருஷமாக இருக்குங்க இந்த இடம். எல்லாம் தண்ணி சப்ளைலாம் வச்சுருக்காங்க. தண்ணி பைப்லாம் இருக்குது, ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணாமல் எல்லாம் பால் அடைஞ்சு போயிருக்கு. வர்றோம் மழை எப்படி இருக்குது பாருங்க. மழை காட்டுக்கு நடுவில் இருக்கோம் நாங்கள். ஆபத்தாக இல்லாமல் இருந்தால் சரி. அதாங்க கோபுரம் வந்து தெரிஞ்சிருச்சு. கஷ்டப்பட்டு வந்தாச்சு மேலே ஏறி. இப்போ 1700 ஆகிடுச்சு. 2000 வந்துட மாட்டேங்குது. 2000 படிக்கட்டு கிட்ட நெருங்கியாச்சுங்க. 1800 இங்கேயே. அவ்வளோதான், வந்துடும் 200 ரூபாய். முன்னாடியே ஆஞ்சநேயர் சாமி சிலை வச்சுருக்காங்க. நீங்கள் இறங்குறப்ப எப்படி இருக்க போதோ தெரில. நாங்கள் வேறு கொஞ்சம் ஷூவெல்லாம் கழட்டி விட்டு வரணும்னு வெறுங்காலம் நடந்துட்டுருக்கோம். இங்கே தான் பேர் எடப்பாடி பழனிசாமி பேர் போட்டிருக்காங்க. மாண்புமிகு எடப்பாடிக்கு பழனிசாமி. பிஎஸ்சியா? பிஎஸ்சிலாம் படிச்சிருக்காரா? பரவாயில்லையே. ஐயோ, ஏதோ காதில் குத்திடுச்சா? வந்தாச்சு. கஷ்டப்பட்டு ஏறி மேலே வந்துட்டாங்க. கரெக்டாக 2000 படிக்கட்டில் முடிச்சிருவாங்க போல். இந்தாண்ட போடலையா? கடைசி எங்கே போட்டிருக்காங்க? 1869. 1869 படிக்கட்டோட கணக்கு வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் கணக்கு வைக்கல. எனக்கு தெரிஞ்சு வந்துடும் நினைக்கிறேன் 2000 கிட்ட. பாருங்க, ஆஞ்சநேயர் சிலை வந்து முன்னாடி வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க, கஷ்டப்பட்டு ஏறினதுக்கு பலன். சாமி கோயிலுக்கு வந்துட்டோம். ஐயோ, இவ்வளோ பெரிய கோயில் ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்கு பாரு. அந்தாண்டா இருந்து வரலாமா? ரெண்டாயிரத்தி 14வது வருஷம் திறந்துருக்காங்க. திறந்தா தானே கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. எப்பா ஏதோ இருக்கா? என்னது அது? எம்மா, கோயிலே பயங்கரமாக இருக்குது. இது வரைக்கும் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு கோயிலுக்கு வந்ததே இல்லைங்க. பெல்லு கூட இல்லை, கழட்டிட்டு போயிட்டாங்க. அவர் மேலே படிக்கட்டு போகுது. போவோமா கோயிலுக்கு மேலே? கோயிலுக்கு மேலே வந்து படிக்கட்டு போகுதுங்க. அம்மிக்கல்லாம் இருக்குது. சத்தியமாக என் லைஃப்பில் எத்தனையோ ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன். காசி கூட போயிருக்கேன், அயோத்தியா கோயில் கூட போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஆள் நடமாட்டமே இல்லாத கோயிலுக்கு இப்போ தாங்க வரேன். ஓ மை காட், கோபுரத்துக்கு வெளியே இருக்கும். ஏப்பா யாருங்க எங்கே இருக்கோன்னு நாங்கள். இது என்ன கோயில்? ஆமாம், இங்கே பாருங்க. இப்போ தான் வந்து ஒரு ட்ரக் இது உண்மையான விளாகர் மாதிரி மாறி இருக்கோம் நாங்கள். தங்க மிளகாய் பூசப்பட்டிருக்கு இந்த கோயில் கோபுரம் மேலே. அடேங்க அப்பா. ஆமாம், மேலே ஏற முடியாது. குளம் கூட இருக்கு பாரு. இப்போ தான் கொஞ்சம் காற்று அடிக்குது. ஹைவேஸே காணோம். இந்த ஆறு பாரு, தெரியும் ஆறு.
ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் எவ்வளோ கோயிலுக்கு வந்து போயிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு கோயிலுக்கு தான் முதல் தடவை வரோம். இங்கே பாருங்கள், கோபுரம்லாம் இருக்குது, லைட்டும் எரியுது, கரண்ட் சப்ளைலாம் வரும் போல். கீழேருந்து பாருங்க கோபுரம் வந்து இது வரைக்குமே நான் இந்த மாதிரி கோயில் மேலே கோபுரத்துக்கு ஏறி பக்கத்தில் போனதே கிடையாது. அதான் ஃபஸ்ட் டைம் வரேன். கோபுரத்துக்குள்ளெல்லாம் வழி இருக்குது. இந்தாண்ட ஏறி அந்தாண்ட போகலாம் போல். போவோம் வேணாமா? ஆமாம், பிரச்சனை அப்புறம் இது வரைக்கும் ஏறினது பெருசு. யாரும் இருந்திருந்தால் கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டாங்க. நம்ம சும்மா சுற்றி பார்த்து தானே வரோம். எவ்வளோ பெருசு கட்டியிருக்கு ஒரு மலை மேலே வந்து. ஆனால் இங்கே உங்களுக்கு கொஞ்சம் வியூஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் தெரியுற வரைக்கும் சூப்பராக இருக்குது. கர்ச்சிப் நினைச்சு தான் மிச்சமா? அவ்வளோதான், ஃபுல்லாக நினைஞ்சு போச்சு எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் 2000 படிக்கட்டு மேலே ஏறி வந்து கிடச்ச வியூ பாருங்கள். இப்போ கோயில் கோபுரத்து மேலே தான் இருக்கும். இப்போ அப்படியே கீழே இறங்க வேண்டி தான். இது வரைக்குமே லைஃப்லேயே இந்த மாதிரி 3 மணியா அப்படியே மூணு அடிச்சிட்டு திரும்ப. இங்கே கோயில் மேலே தாங்க ஒரு தனி டேங்க் வச்சுருக்காங்க. இது வரைக்குமே லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு கோயில் கோபுரத்து மேலே ஏறினதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம். அப்போது இது வந்து ஆக்சுவலாக போட்டு வச்சுருந்துருக்கணும், திறந்தே வச்சுருக்காங்க. இதான் நாங்கள் கொஞ்சம் டீசெண்டாக வர ஆளுங்க வந்தால் பரவாயில்ல. மேலே கோபுரத்து மேலாம் ஏறி கோமாளிகளெல்லாம் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு, திறந்துருக்கிறதுனால. ஆமாம், இறங்கவே முடியல. ஐயோ, அப்படிதான் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓ, இது அந்த பெல்லுக்கு இங்கே வச்சுருக்காங்க கம்பி. மேலே அடித்தாலும் பெல்லு அதுக்கு இங்கே வருது. இழுத்து பாரு, 3 தடவை அடிச்சிடலாம் அப்பயே. இல்லை அடுதா நல்லா இல்லை யார் வரப்போறா? நான் வந்து யாருன்னு தெரியுமில்ல. அவ்வளோதான், பெல் அடிச்சாச்சு. ஆளே இல்லாத இடத்துல பெல்லு. இந்த மாதிரி யார் வரப்போகிறா? கீழே இருந்து ஏறி வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஏம்மா இறங்க முடியல, ஏறது கூட ஏறலாம் போல். அப்படியே இதுதாங்க கோயில் வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ மேலே வந்து இவ்வளோ காங்கிரீட்லாம் போட்டு கீழே டைல்ஸ்லாம் போட்டு. இதுன்னு இவ்வளோ கூட்டம் வருமா என்ன? கம்பி ஒரு கூட்டம் பாருங்கள், இவ்வளோ பேர். இதுதாங்க மேலேருந்து பார்த்தப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. மேலே மட்டும்தான் காற்று அடிச்சுது, கோபுரத்து மேலே மட்டும்தான். இங்கே வந்து காற்று அடிக்கல சுத்தமாக. ஓ, கதவு மெயின் கதவு இங்கே தான் இருக்குது. திறந்துடும் போய். வந்ததுக்கு நீர் கூட இல்லை. நீர் எங்கே இருக்கா? நீரே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. முன்னாடி சின்ன கோபுரமாக கட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து கோயிலை சுற்றி ரவுண்டாக இடம் இருக்குது. இது கோயில் வந்து பேக் சைடு ஏரியா. நம்ம ஸ்டிக்கர் வந்து கம்பியில் ஒட்டி வச்சிடலாமா? இது ஒட்டி வச்சிடலாம். இப்படி பார்த்து நம்மளை யாரை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா. ஃப்ரெண்ட், அது ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. ஐயோ, என்ன செங்குத்தாக இருக்கு. வரேன். மஞ்சள் பாய்ஸ் மாதிரி ஆகிடும். என்ன சவுண்டு கேட்டுச்சு, பயந்தே போயிட்டேன். நம்மளோட அடையாளத்தை வந்து பதிச்சாச்சு. இங்கே வந்ததுக்கு அடையாளம். யார் வந்தாலும் அப்படியே பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இங்கே வந்து நெருப்பு வச்சுருக்காங்க, அது கூட தெரியுது இப்போ நல்லா கிளியராக. ஜூம் நாமளே தான் பண்ணிக்கணும். அந்த ஆரோடைய திரும்ப அடுத்த வருஷம் வந்து பார்க்குறப்ப இருக்குமா? எப்போ வருவோம், திரும்ப வருவோமா இங்கன்னே தெரியல.
ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியாவிலே பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது. இந்த சாமி பாருங்கள், கோபுரம் இங்கே இருக்குது, இங்கே வந்து குளம் இருக்குது. என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு பாருங்களேன். இப்படி அருமையாக வந்து பராமரிச்சிருக்காங்க. இவங்க பராமரிச்சாலும் இந்த வரவங்க போகிறவங்க வந்து கம்முன்னு இருக்க மாட்டாங்க. எல்லாம் பிளாஸ்டிக் தான் இல்லை. ஃபுல்லாக வாட்டர் பாட்டில் கூட இதாவது மூடி, எத்தனை வாட்டர் கேப்போடைய மூடி, எத்தனை வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் கவரு, கம்முனே இருக்கிறது இல்லை. இதில் ஏதோ மீன் இருந்திருந்தா கூட நல்லா சேர்த்து இருந்திருக்கும். தவக்கில் தான் இருக்குலாம். சாப்பிட்ற பொருள் அப்படியே தூக்கி போடுறது. ஆமாம், வந்தீங்கன்னா ஏதாவது இந்த அட்டை தான் அடிக்குதா, பயந்தே போய்ட்டு என்னோட பட்டன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு. இப்போயே திகில் எது பேய் படத்தில் எதுவும் பார்க்குற மாதிரியே இருக்குது கோயிலில். ஆமாம், குரங்கு இருந்தாவது கொஞ்சம் வந்து சவுண்டாவது இருக்கும். அப்படியே சவுண்டே இல்லாமல் அமைதியாக இருக்குது. ஒரு காற்று சவுண்டே பயமாக இருக்குது கேட்டால். அவ்வளோதான். இது வந்து பேக் சைடு ஏரியா. பைப் லைன் இருக்குது. தண்ணி வருமா என்னன்னு தெரில. தனியாக வந்தால் என்ன நிலைமை, 2 பேருக்கு எப்படி இருக்குது. தண்ணி பைப் இருக்குது. தண்ணி வருதா? தண்ணி இல்லை. ஆமாம், இங்கே எல்லாம் குப்பையாக கிடக்குது. எல்லா இடத்துலையும் குப்பை. இங்கே தான் நீர் இருக்குது. நீர் எடுத்து வச்சுக்கலாமா? இதோ ஆனால் கொட்டி வச்சுருக்காங்களே இப்படி. அதில் இருக்கா பாரு, எதுவும் பட்டையை கிட்டே போட்டு போய் பாக்கெட்டாக இருக்கா? பிரித்து வா. இங்கே முன்னாடி நம்ம கொட்டி வச்சிடலாம். வா, ஒரு 2 எடுத்துட்டு வா. வெள்ளை கலர் ஒன்று, சிவப்பு கலர் ஒன்று. இங்கே யாராவது வந்தாங்கன்னா நாங்கள் தான் வந்து நீர் கொட்டி வச்சிருக்கோம், எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே கொட்டிடலாமா? அங்கே வச்சிடலாமா? ஒன்று இங்கே வைக்கணும், இல்லை அங்கே வைக்கணும். பட்டையை இங்கே இருக்குடா. அதோ அதில் கொட்டிடலாம். கம்மியாக தான் இருக்குது. இங்கே தான் வந்து வருவாங்க போல். எண்ணெயெல்லாம் இருக்குது பாரு. பூலாம் வச்சுருக்காங்களே, பூலாம் இதுதான் டெய்லியும் வருவாங்க போல். யாராவது கண்டிப்பாக யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா அது நீர் பிங்க் கலரில் இருக்குது. இங்கே என்ட்ரன்ஸே ஆஞ்சநேயர் சாமியோட சிலை வச்சுருக்காங்க. அங்கே தான் இருக்கோம் நாங்கள். இப்போ திரும்ப வந்து கீழே இறங்கணும். 1862 படி, 69 கரெக்டாக. அங்கே அதோட 69. சரி, வந்ததுக்கு சாமி கும்பிட்டு பட்டையை போட்டு போக வேண்டி தான். சாமி பெயிண்டிங்லாம் போயிடுச்சு. அப்படி இப்படி எங்கள் அண்ணன் ஜெயிக்க வச்சிட்டேன். போவோம் பட்டையை போட்டு. நீங்கள் எவ்வளோ பெருசு வச்சாலும் அழிஞ்சு போயிருது எனக்கு. பெருசாக வச்சுக்கலாமா? ரொம்ப கோமாளி மாதிரி இருக்கா? தெரியாது. அதில் கொஞ்சம் பட்டையாக வச்சிட்டேன். சரி சரி, இறங்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமாம், இப்போ தான் கொஞ்சம் காத்தடிக்குது பாரு. ஃப்ரெண்ட்ஸ், 2000 படிக்கட்டு மேலே ஏறி வந்து அந்த வந்ததுக்கான வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பின்னாடி ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலே நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், வேறு ஆளே இல்லை. இந்த vlog வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். போகிற இடத்துல இப்படி ஒன்று போட்டு விட்டா இது. இப்போ நீர் வச்சே நல்லா இருக்குது. ஆஃப் நீர் வச்சு போட்டுருக்கோம். சரி, டான்ஸ் ஆடும். ஃப்ரெண்ட்ஸ், ஏறுறப்போட கொஞ்சம் இறங்குறப்போ கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. 1 கிலோமீட்டர் ஏறிட்டோம்னா வாட்சில் காட்டுது. 1 கிலோமீட்டர் ஏறி இறங்கிட்டோம். நீ நார்மலாக அங்கே நடக்கிறதுக்கும் இப்படி ஹை ஆல்டிடியூடில் இருக்கிறதுக்கும் அதான் டிஃப்ரென்ஸ். 1 கிலோமீட்டர் அந்த மாதிரி தெரியாது. பரவாயில்ல, நல்லா இருக்குது, ஜாலியாக. திரும்ப போகலாமா வேற எங்கேயாவது? இது முடிச்சுட்டா? இல்லை, இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி எப்படி போகிறது, அவ்வளோதான். இதுக்கு மேலே 1 வாரம் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். அடுத்த வாரம் இது போகலாம். அது என்ன ஆத்தூரில் என்ன மலை இது? ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே நாங்கள் வந்து இது மாதிரி மலையாக ஏறி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்திருக்கப்போ நம்ம சேனலுக்கு வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கோம். அதுதான் ஒரு ஆச்சரியம். ஃப்ரீ டைமில் ஆரம்பித்து
அப்படியே வந்து சும்மா போட ஆரம்பித்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இழந்தோட சாப்பிட்றியா? ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வரப்போ இழந்தோட வாங்கிட்டு வந்தோம் சாப்பிட்லான்னு. இப்படி பிடிக்குமா உனக்கு? இந்த எப்படி இந்த டைப்பா? தட்டு மாதிரி இருக்குது. இவ்வளோ இதுதான் கொட்டையில் இருக்காது, ஆனால் கொஞ்சம் காரம். இது பிரித்து சாப்பிட்றத கொஞ்சம் பெரிய வேலை. எவ்வளோ பெருசாக பாருங்க. எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சி விடுவாங்க போல். எல்லா மொழியிலையும் இருக்குது. தமிழ், இங்கிலீஷு, மலையாளம் எல்லாத்துலேயும் இருக்குது. இதுதான் அந்த உணவகம். உணவகமா அன்னதானம். இன்னும் கொஞ்சம் தூரம் பாதி தூரம் இறங்கி போயிட்டு நாங்கள் அதுக்குள்ளே இழந்தோட சாப்பிட்றோங்க. இறங்கி போய்ட்டு காட்டுறேன் வேறு என்ன எப்படி இருக்குன்னு. திரும்ப நேராக இருக்க வியூ வந்து இறங்கி போகிறப்ப எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் திகிலாக இருக்குது. கொஞ்சம் அந்த மரம்லாம் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிறதுனால இங்கே வரவங்க யாராவது தனியாக வரதா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு வாங்க. காலையில் டைமில், விடிகால டைமில் அந்த மாதிரி வாங்க. ஈவினிங் டைமில் வராதிங்க. ஏன்னா இருட்டாயிடுச்சுன்னா பயமாயிரும். வீர சாகசம் பண்ணுறேன்னு வந்து பயத்தில் மாட்டிக்கிறீங்க யாரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இழந்த வடையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டுருக்கோம். ஏறுறப்போ தெரிஞ்ச அளவுக்கு இறங்குறப்போ தெரியல. ஓகே தான், கொஞ்சம் நாங்கள் பொறுமையாக இறங்கினாலும் எங்களுக்கு எதுவும் தெரியல. ஆள் நடமாட்டமே இல்லை. இப்படி இருட்டாயிருச்சு. இப்படி செங்குத்தா இப்போ தெரியுது பாருங்கள் கீழே. திரும்ப கீழே வந்து ஊரில் பாட்டு பாடுறது எல்லாமே, பாட்டு போடுறது எல்லாம் இங்கே இது வரைக்கும் கேட்குதுங்க நல்லா. கீழே இந்த குட்டி பசங்க விளையாடுறதெல்லாம் கூட கேட்டுச்சு முன்னே. தெரியுது பாருங்க நேராக. கல் ஒன்று ஒரு ஒரு கலரில் பதிச்சிருக்காங்க. மணி என்ன 6 ஆச்சு. 6 மாதத்தில் இருட்டிடும். கரெக்டாக நாங்கள் இருட்ட வேண்டிய நேரத்தில் இறங்கிட்டுருக்கோம். இதுலேயும் 1 மணி நேரம் 18 நிமிஷமாக கீழே இருந்து ஏறுறதுலாம் கணக்காச்சு. நான் அந்த உட்காந்த இடத்துல ஆன் பண்ண வாட்சில் டைமரு 1 மணி நேரம் 18 நிமிஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. நான் பாதி தூரத்தில் தாங்க ஆன் பண்ணேன். இந்த டைம் ஈவினிங் டைம் ஃபாலோ பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஈவினிங் டைம் கரெக்டாக வெயில் அடிக்கல. வெயில் தகுந்து அப்படியே வர மாதிரி சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு கோயில் வந்து பாட்டு போட்டிருக்காங்க. அதுதான் இது வரைக்கும் கேட்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் இதே மாதிரி ஏதாவது ஒரு ஹிடன் ஸ்பாட், ஹிடன் கோயில் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ரெடியாக இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ ஏலியன் கோயில்னு சொல்லி சேலத்தில் ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் உலகத்துலேயே இந்த மாதிரி கோயில் எங்கேயுமே இல்லை. உலகத்துலேயே ஃபஸ்ட்டு கோயில் ஏலியனுக்காக ஒருத்தர் வந்து ஏலியன்னு ஒரு சாமியாக நினச்சி கோயில் கட்டியிருக்காரு. அண்டர் கிரவுண்டில் இருக்குது கோயில். அதுவுமா? அண்டர் கிரவுண்டில் அவ்வளோ செலவு. இதே மாதிரி தான் கருங்கல்லாம் செலவு பண்ணி கட்டியிருக்காரு ஒருத்தர். அவருக்கு ஒரு நம்பிக்கை. அதுவும் ஏலியனை பார்த்தாருனாரு. ஏலியனை பார்த்தாரா நாசாவிலேருந்து 2 தடவை கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். அவரை வந்து நாங்கள் உட்கார வச்சு பேசியிருந்துருப்போம் அவர்கிட்ட. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து மேலே அந்த ஐக்கானில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து செகண்ட் வீடியோ. நாங்கள் கோயில் விலாகாக எடுக்கிறதுல இதுதான் வந்து செகண்ட் வீடியோ. அது வந்து ஃபஸ்ட்டு. திரும்ப அடுத்தது நெக்ஸ்ட் எங்கே போகணும்னு தெரியல. அப்படியே ஒன்று ஒன்றா வந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கீழே இறங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருட்டி இருக்குன்னு. மணி வந்து இப்போது மணி என்ன 6:19ங்க. மணி வந்து 6:20 ஆச்சு. நம்ம வண்டி மட்டும் நிற்கிது தனியாக. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சத்தியமாக. இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரெக்கிங் வந்து ஏறினது கிடையாது. ட்ரெக்கிங் மாதிரி இல்லை, கோயில் தானே இருது. இதே ட்ரெக்கிங் மாதிரி இருக்குது, ஆள் நடமாட்டமே இல்லாமல். என்ன முட்டையெல்லாம் வச்சுருக்காங்க? முட்டையாது மஞ்சளா கட்டியே வச்சுருக்காங்களா? வச்சு நீரும் அழிஞ்சு போச்சு எல்லாம்.
இங்கே நீரே பிங்க் கலரில் தான் இருக்குது. ஐயோ சவன் இருக்குது நீர். அவ்வளோதான், வெற்றிகரமாக மேலே ஏறி கீழே வந்தாச்சு. நம்ம வண்டி மட்டும் தனியாக நிற்கிது. எவ்வளோ பேர் இருந்தாங்க வரப்போ எவ்வளோ பேர் இருந்தாங்க, இப்போ பாருங்கள் யாரையுமே காணோம். நம்ம வண்டி மட்டும் நிற்குது. இப்பயே ஏரியா வரும் எப்படி இருக்குது பயமா. ஃப்ரெண்ட்ஸ் கீழே ஏதோ ஒரு கோயில் இருக்குது இங்கே. ஒரு வழியாக மேலே ஏறி வந்தாச்சுங்க. மேலே இருந்து ஏறி கீழே வந்தாச்சு. வண்டியில் வந்து நம்ம கொடி மாட்டியிருக்கோம். கொடி வந்து எப்படி பறக்குது பாருங்களேன். புதுசாக இப்போ தான் நம்ம சேனலுக்காக கொடி வாங்கி மாட்டினோம். அந்த கொடி வந்து நல்லா பறந்துட்டு இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நடக்கவே முடியல, நானே இன்ச்சின்ச்சாக நடந்து வந்துட்டுருக்கேன். இதுதான் நம்ம மஸ்தாங் தினேஷோட ஃப்ளாக். நானே ரெடி பண்ணி நானே வச்சேன். புரியல, டைமிங் இருக்கா டெய்லியுமேவா? ஓஹோ, என்னவா என்ன டைமிங்கு? 10:10லேருந்து 12. ஆஹா ஆ ஓ, அன்னதானம் வந்து வாரம் சனிக்கிழமை வந்து நடக்குதுங்க. சனிக்கிழமை வந்து 1:30 மணிக்கு அன்னதானம் போடுறாங்க. பாருங்க இந்த போர்ட்லேயும் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு. கான்டாக்ட் நம்பர். என்னது யாரும் இது வந்து இந்து சமய அறநிலைப்படி உள்ளார்பட்டு தான் இந்த கோயில் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த எஸ்பி கண்ணன் அவர் தான் வந்து ஃபுல்லாக இதை எடுத்து நிர்வாகம் செய்கிறாரு. அவர் வந்து அன்னதானம் பண்ணுறதுக்கும் திருப்பணி அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லாமல் எதுவுமே காசு வாங்காமல் தான் செய்கிறாரு. ஓ, அவர் தனியாக பண்ணுறாரா? பண்ணுறாரு. மேலும் அடுத்த 3வது வேண்டாம் இன்னும் முக்கியம், இந்த கோயில் பெயரை சொல்லி அன்னதானம் திருப்பணி என வசூல் செய்யும் எந்த தனிநபருக்கும் எந்த குழுவுக்கும் அனுமதி இல்லை. இது வந்து இந்த பெயர் சொல்லி யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. வெளியில் ஒருத்தர் தான் பண்ணுறாரு. இவர் அது ஃபோன் நம்பர் இருக்கு, கான்டாக்ட் நம்பர். ஃப்ரெண்ட்ஸ் கோயில் பாருங்கள், கோபுரம் அங்கே தெரியுது பாருங்கள் மேலே. அவ்வளோதான், ஒரு வழியை ஏறி முடிச்சு கீழே வந்தாச்சு. போதும், வீடியோ முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ டக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோ திரும்ப வேறு ஒரு vlogல வந்து சந்திப்போம். இப்போ வந்து இருட்டாயிடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே பாய் சொல்லிடுறேன், போகலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.